Hi hello friends, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம ஈகோ வண்டிக்கு நம்ம GPS இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். ஸோ இது எப்படி நம்ம வயரிங் பண்றது, எப்படி நம்ம இன்ஜின் கட் ஆஃப் ரிலே எப்படி வச்சு எப்படி வயரிங் பண்ணி எப்படி நம்ம ஆப்ல கான்ஃபிகர் பண்றதுங்கிற ஃபுல் டீடைல் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Maruti Suzuki EECO வண்டியில் தான் இப்போ நம்ம GPS இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த EECO காரில் இப்போ நம்ம GPS இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஸ்டேரிங் பாக்ஸை வந்து நம்ம கழட்டணும். முதல்ல அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் நம்ம இன்ஜின் கட் ஆஃப் ரிலேயோடு நம்ம GPS இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதாவது இன்ஜின் கட் ஆஃப் ரிலேனா என்னென்னா, நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் இந்த GPS ஆப்பில் இருந்தே நீங்கள் அதை வந்து நம்ம ஃபோன்லேயே இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணி வைக்க முடியும். அதாவது இன்ஜினுக்கு போகிற பவரை நம்ம கட் பண்ணி வைக்க முடியும். அப்போ கட் பண்ணி வச்சும்போது உங்கள் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ திரும்பி நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் ஆப்பில் திரும்பி நம்ம அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் சாவி போட்டு ஆன் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்பெசிலிட்டியோட நம்ம இப்போ இன்ஜின் கட் ஆஃப் ரிலேயோட நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண உடனே நம்ம சாவியிலேருந்து ஒரு லைன் வந்து கீழே போவோம். அதாவது பேட்டரியிலேருந்து மெயின் லைன் வந்து சாவிக்கு வரும், இக்னிஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த சாவிக்கு வரும். அந்த சாவிக்கு வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் சப்ளை, அதாவது சாவி ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவர் வந்து கீழே போவோம். ஸோ அந்த ரெண்டு பொருள் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது பேட்டரியிலேருந்து வர மெயின் லைன் ஒன்று ப்ளஸ் சாவிக்கு வந்து சாவி ஆன் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் போகிற இக்னிஷன் பவர்னு சொல்லுவோம். அந்த லைன் ரெண்டு லைனை வந்து இப்போ நம்ம மல்டிமீட்டர் வச்சு நம்ம மெயின் லைனையும் ப்ளஸ் சாவி ஆன் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் போகிற இக்னிஷன் பவரையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ஒயர் கன்ஃபர்ம் பார்த்தீங்களா, இதான் வந்து மெயின் லைனு, அதாவது பேட்டரியிலேருந்து வர டைரக்ட் சப்ளை. அந்த பக்கம் சாவிக்கு வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் போகிற சப்ளை வந்து இக்னிஷன் சொல்லுவோம். அது வந்து இந்த பிளாக் கலர் ஒயரு. ஸோ இதுதான் அந்த ரிட்டர்ன் சப்ளை. ஸோ இப்போ நான் இந்த மெயின் லைனை வந்து இந்த கனெக்டர்லேருந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ரிலேவோட அடாப்டரில் நமக்கு வந்து இந்த லெக் வரும். ஸோ அதையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி டேப் அடிச்சுக்கலாம். அதாவது வண்டியோட ஒயரை வந்து நம்ம கட் பண்ணாமல் ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த மாதிரி நம்ம ஒயரிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மெயின் ஒயரை வந்து நம்ம இந்த கனெக்டர்லேருந்து ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதில் தான் நம்ம ரிலேவுடைய க்ரீன் கலர் ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம கனெக்டரில் மெயின் லைனோட ஒயரை வந்து நம்ம அந்த பின்னு லெக் அடிச்சிருப்பாங்க, அதை வந்து வெளியே ரிமூவ் பண்ணி ரிலேயில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா வண்டியோட ஒயரை ரெண்டு துண்டாக கட் பண்ண தேவை இருக்காது. ஸோ அப்படி நம்ம கட் பண்ணோம்னா உங்களுக்கு வண்டி புது வண்டியாக இருந்துச்சுன்னா வேரண்டியில் வந்து கவர் ஆகாமல் போயிடும். இந்த ஜிபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஒயர் வரும். அதேமாரி ரிலேலும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஒயர் வரும். இப்போ நம்ம இந்த மெயின் லைனில் இந்த ரிலேவோடைய ஏதாவது ஒரு க்ரீனையும் ஒயிட்டு அண்டு ஜிபிஎஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ரெட் கலர் ஒயர், இது மூணுமே மெயின் லைனில் கனெக்ட் பண்ணோம். ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த ரிலே அடாப்டரில் ரெட் கலர் ஒயரையும், அதாவது ஜிபிஎஸ்லேருந்து வரக்கூடிய மெயின் லைனு, ஸோ அதுதான் வந்து ஜிபிஎஸ்க்கு ப்ளஸ்ஸு, இந்த ரெட் கலர் ஒயரையும் ரிலேவோடைய ஒயிட் கலர் ஒயரையும் இந்த க்ரீன் கலர் ஒயரை நம்ம மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். இதான் நம்ம மெயின் லைனில் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை இப்படியே நம்ம டேப் அடித்து அந்த வெளியே எடுத்து வச்சிருக்க இந்த மெயின் லைனோட லெக்கில் இந்த லெக்கை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம அப்படியே டேப் அடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மெயின் ஒயரை நம்ம ரிமூவ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டர்லேருந்து, ஸோ அதே போர்ட்டில் ரிலேவோடைய இன்னொரு க்ரீன் கலர் இருக்கும். அது வந்து இதில் இன்செர்ட் பண்ணுற மாதிரி அதில் லெக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெக்கை வந்து நம்ம இந்த மெயின் லைனை ரிமூவ் பண்ண பார்த்தீங்கன்னா அதே போர்ட்டில் நம்ம இதை இன்செர்ட் பண்ணி நம்ம லாக் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஹோல்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இதை வந்து பெருசு பண்ணி நான் இப்போ அதில் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ரெண்டு சைடும் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இப்போ அதில் இன்செர்ட் பண்ணி லாக் பண்ணோடனே லாக் ஆயிரும். ஓகே கைஸ், இப்போ லாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இன்னொரு க்ரீன் கலரை வந்துட்டு அதில் தான் நம்ம இந்த ஒயிட் கலரையும் இந்த ஜிபிஎஸ்லேருந்து இருக்கிற ரெட் கலரையும் நம்ம டேப் அடித்து வச்சுருக்கோம். அதையும் வெளியே எடுத்து வச்ச அந்த லெக் உள்ள அந்த மெயின் லைனையும் இப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதை கொஞ்சம் பெருசு பண்ணி விட்டுட்டு நம்ம கனெக்ட் பண்ணி டேப் அடிச்சிடுவோம். ஏன்னா வண்டியில் உள்ளது கொஞ்சம் பெரிய லெக்காக இருக்குது. ஸோ இதை நம்ம லைட்டாக நம்ம பெருசு பண்ணி விட்டுட்டோம்னா இதுக்கு சூட் ஆயிரும். சூட் ஆகி நம்ம இதை கனெக்ட் பண்ணி நம்ம டேப் அடிச்சுட்டு நம்ம கனெக்டர் அப்படியே நம்ம கீழே இருந்து வர கனெக்டருக்குள்ளே நம்ம டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. அதேமாதிரி ஜிபிஎஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போதும் இதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பழையபடி நம்ம இந்த வெளியே ரிமூவ் பண்ண ஒயரை கனெக்டரில் நம்ம இன்செர்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஒயரை கட் பண்ணாமல் ஈஸியான மெத்தடு. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஜிபிஎஸ் ஏதாவது வைக்கணும்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதேமாரி உங்களுக்கு ஜிபிஎஸ் தேவை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஏற்கனவே ஒரு லைன் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த லைன் வந்து இப்போ சும்மா தான் இருந்துச்சு. அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். பட் அது மேலேயும் நம்ம இப்போ டேப் சுற்றிக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம அது வந்து நம்ம மெயின் லைனுங்கிறதால டேரெக்டாக அதில் எனி டைம் சப்ளை வந்துகிட்டே இருக்கும். வண்டியோட பாடியில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி மெயின் லைனில் வந்து உங்களுக்கு டேமேஜ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்து ப்ராப்பராக டேப் அடிச்சுக்கிங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்து கவனமாக ப்ராப்பராக டேப் அடிச்சுக்கிங்க. ஸோ இப்போ நம்ம ஜிபிஎஸ்லேருந்து வரக்கூடிய எல்லோ ஒயர் டு ரிலேலேருந்து வரக்கூடிய எல்லோ ஒயர் கட் பண்ணியாச்சு. அதேமாதிரி நம்ம ஜிபிஎஸ்லேருந்து வரக்கூடிய ரெட் கலரையும் ரிலேலேருந்து வரக்கூடிய க்ரீன் கலர் அண்ட் ஒயிட் கலர் கட் பண்ணி வண்டியோட மெயினில் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம நெகட்டிவ் கனெக்ட் பண்ணோம். அதாவது மைனஸு ஜிபிஎஸ்லேருந்து வரக்கூடிய பிளாக் கலர் ஒயர் தான் அந்த வண்டியோட பாடியில் கொடுக்கணும். அதான் உங்களுக்கு வந்து நெகட்டிவ். இப்போ மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவில் எனக்கு எர்த்திங் கிடைச்சிது. ஸோ இதை நான் வந்து லைட்டாக லூஸ் பண்ணி அதில் வந்து அந்த பிளாக் கலர் ஒயரை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெக் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து லைட்டாக நீங்கள் இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ளை கிடச்சிரும். அடுத்து நம்ம ஜிபிஎஸ்லேருந்து வரக்கூடிய ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து இக்னிஷனில் கட் பண்ண போகிறோம். அதாவது சாவி ஆன் பண்ணால் பவர் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த லைனில் இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லைன் தான் இது. மல்டிமீட்டர் வச்சு ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது வந்து நம்ம உள்ள இந்த கனெக்டரில் லைட்டாக லாக்கை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது நீட்டாக அது வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் ஜிபிஎஸ்லேருந்து வரக்கூடிய ஆரஞ்சு கலர் ஒயரை இந்த லெக்கிலே நம்ம கனெக்ட் பண்ணி அப்படியே நம்ம தூக்கி உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். அப்படியே நம்ம கனெக்டர்லேயே நம்ம இன்சர்ட் பண்ணி விடலாம். ஸோ இந்த வழி நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியமே நமக்கு வராது. ஸோ லென்த்து பத்தலை, கொஞ்சம் நம்ம சேர்த்து ஸ்லீவ் எடுத்துகிட்டு நம்ம அதில் நம்ம வச்சு முடிக்கூட்டு கட் பண்ணிடலாம். அதான் ஒரு ஸ்லீவ் எடுத்தாச்சு. கரெக்டாக அந்த கனெக்டர் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த லெக்கு, அது மேலேயும் நம்ம வச்சு டைட் பண்ணி நல்லா டைட்டாக வந்து முடிக்கி விட்டுக்கலாம். லூஸ் இல்லாமல் நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி நம்ம அந்த கனெக்டரில் எந்த போர்ட்லேருந்து கழட்டணுமோ அதே போர்ட்டில் கரெக்டாக வச்சு நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை வெளியே இழுத்து பார்த்துருங்க லாக் ஆகிடுச்சா இல்லையான்னு. இப்போ நம்ம நல்லா லாக் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இக்னிஷனும் முடிஞ்சாச்சு, ஒயரிங் வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம கனெக்டரை வந்து வண்டியிலேருந்து கீழேருந்து வர கனெக்டருடைய இந்த சாவியிலேருந்து போகிற அந்த கனெக்டரை கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம ரிலே போடுறோம். ஸோ ரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா காருக்குலாம் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வரும். ஸோ பெரிய வண்டிக்கு தான் வந்து உங்களுக்கு டபுள் பேட்டரி இருந்தால் 24 வோல்ட் வரும். இப்போ நம்ம 12 வோல்ட் ரிலே போட்டு நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி இப்போ வந்து சாவியிலேருந்து இப்போ பவர் வருதா நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ சாவி ஆன் பண்ணதுக்கப்புறம் வண்டி வந்து ஆன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். ரிலே வந்து நம்ம கழட்டி வச்சுருந்தோம்னா உங்களுக்கு பவர் வந்து வராது. ஸோ நம்ம ரிலே போட்டதுக்கப்புறம் நம்ம சாவி ஆன் பண்ணி பவர் வருதா நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஓகே கேஸ், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒயரிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலே வந்து அந்த அடாப்டரோட சேர்த்து வச்சு ஒரு டேக் ஒன்று போட்டுக்கலாம். சரி, ஏன்னா வண்டி வந்து ரொம்ப ஷேக் ஆச்சுன்னா ரிலே லூஸ் ஆயிரும். லூஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு பவர் சப்ளை கட் ஆயிரும். ஸோ அதனால நம்ம டேக் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் டிவைஸ் வந்து நம்ம ஒயரில் கனெக்ட் பண்ணி பவர் வருதான்னு செக் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம சிம்மை நம்ம போட்டுடலாம். இப்போ ஏர்டெல் சிம் தான் போடுறோம். ஸோ நம்ம சிம்மை இன்சர்ட் பண்ணி அடுத்து நம்ம ஆப்பில் வந்து கான்ஃபிகர் பண்ணிடுறோம். ஸோ இன்னொரு தடவை கூட உங்களுக்கு ஒயரிங்கை காமிச்சிடுறேன். தேவைப்பட்டா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து ரெட் கலர் வந்து மெயினு, ரெட் அண்ட் ஒயிட்டு, ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இக்னிஷனு, அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலே எல்லோ டு ஜிபிஎஸ் எல்லோ கலர் ஒயரு. ஆஸ் யூஸ்வல் நம்ம எர்த்திங் வந்து பிளாக் கலர் ஒயர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து டிவைஸ் வந்து உங்களுக்கு பவர் ஆன் ஆயிடுச்சு. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஐஃபோன் ரெண்டுத்துக்குமே அவைலபிள். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த ஒரு ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வேணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டெமோ யூசர் நேம் லாகினோட உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் டெமோ வேணுன்னா அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங்லாம் கரெக்டாக நீங்கள் நீட்டாக ரூட் பண்ணி சின்னதாக ஒரு டைப் போட்டு நீங்கள் கட்டிக்கிங்க. ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு தண்ணி படாமல் இருக்குது ஒரு ரேப் அடிச்சுக்கிங்க. வண்டிக்குள்ளே தண்ணி பட வாய்ப்பு இல்லை. சப்போஸ் இருந்தாலும் நீங்கள் சின்னதாக ஒரு ரேப் அடிச்சுக்க ரொம்ப நல்லது. அடுத்து இன்ஜின் கட் ஆஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். மொபைலில் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆப்பில் இருந்து இன்ஜின் எப்படி வண்டியோட இன்ஜின் எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்துருவோம். கடைசி ட்ரிப்பு பார்த்துக்கலாம். கஸ்டம் டேட்டு கஸ்டம்னா நீங்கள் டேட் வைஸாக பார்த்துக்கலாம். டைம் வைஸாக டேட் வைஸாக போட்டு பார்த்துக்கலாம். இப்போ இன்னொரு தடவை கூட இம்மோபிலைஸ் பண்ணுற பாருங்க. ப்ளே பேக்னா அது எவ்வளோ நேரம் ப்ளே ஆகும்? அது வரைக்கும் 2 நான் இங்கேருந்து ஒரு கோயம்புத்தூர் தூரம் போகிறேன்னு ஆகும். அது 3 மணி நேரமாக அப்படியே ப்ளே பேக் ப்ளே ஆகுங்களா? ஆகும். எங்கெங்க நான் எங்கெங்க நிப்பாட்டிங்க போயிருக்கீங்க வரீங்க அது நீங்கள் இன்டூ 1 2 இன்டூ இந்த இதில் ஃபாஸ்ட் வச்சு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இம்மோபிலைஸ் பண்ணுறாங்க. எஸ்எம்எஸ் கொடுங்க. எஸ்எம்எஸ் டவர் இது மேக்ஸிமம் கொடுக்க வேணாம். ஏன்னா டவர் இல்லாத இடத்துல போய் வண்டி மாட்டிச்சுன்னா சரியாக கமெண்ட் போகாது. ஆமாம், ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே வந்துடும் கட் ஆஃப் ஃபியூல் சப்ளை சக்ஸஸ்ன்னு வந்துடும். இப்போ திரும்பி நம்ம அன்லாக் கொடுத்தோம்னா திரும்பி இங்கே சாய் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காமி சாய் திரும்பி நம்ம அன்லாக் சர்வர் கொடுக்குறோம். ஆயிடுச்சு. ரிலே தான் மேட்ரு. இதெல்லாம் ஆகுனா இதான் மெயின் சப்ளை. கீழேருந்து பேட்டரியிலேருந்து வருது. இது என்ன பண்ணோம்னா நம்ம இங்கே பண்ணோன்னே என்ன ஆகுனா இது போய் உள்ளே போய் கட் ஆஃப் பண்ணிடும். கட் ஆஃப் பண்ணி இதுக்கு சப்ளை கொடுக்காது. இங்கேயே கட் பண்ணி வச்சிடும். திரும்பி நம்ம இங்கே அன்லாக் பண்ணால் தான் இங்கே சப்ளை ரிலீஸ் பண்ணும். ஸோ கைஸ் இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிச்சாச்சு. நம்ம ஆப்லேயும் கான்ஃபிகர் பண்ணி டெமோ காமிச்சாச்சு. இப்போ நம்ம நீட்டாக எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணுறோம். நீட்டாக ஒயரிங்லாம் நம்ம கரெக்டாக ரூட் பண்ணி டைப் போட்டு நம்ம நீட்டாக எதுவும் ஷேக் இல்லாத மாதிரி நம்ம அழகாக நம்ம டைப் பண்ணி நம்ம கட்டிடலாம். கட்டிட்டு நம்ம ஸ்டேரிங் பாக்ஸை வந்து நம்ம போட்டு ஸ்க்ரூ பண்ணிடலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு கடைசியாக வந்து சின்னதாக இந்த வண்டியோட ஒரு ப்ளேபேக் ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள் எப்படி வண்டி உங்களுக்கு எங்கெங்கே ஸ்டாப் ஆகிருக்கு, எவ்வளோ ஸ்பீடு எந்தெந்த டைமில் போயிருக்குங்கிற டீட்டெயிலாம் காமிக்குது. அப்படி நீங்கள் ப்ளேபேக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கு, எந்தெந்த ரூட்டில் போகுது அப்படிங்கிற டீட்டெயிலாம் உங்களுக்கு நீங்கள் ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜிபிஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அனில் அண்ட் சைனிங் ஆஃப் ராஜா முகமது. பாய்.